Assalamualaikum. Welcome back to our channel farhanadesigner. I hope all are fine. இந்த வீடியோல நம்ம பேஜ்லயே மோஸ்ட் ட்ரெண்டிங்கா போன பிளவுஸ் டிசைனோட டுட்டோரியல் தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்லீவோட பெர்ஃபெக்ட்டான மெஷர்மெண்ட்டை ஃபேப்ரிக்ல மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ஸ்லீவோட மெயினான மார்க்கிங் சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. தென் ஸ்லீவோட கரெக்டான விட்ல இருந்து 3/4 இன்ச்ல இருந்து 1 இன்ச் வரைக்கும் உள்பக்கமா மார்க் பண்ணிக்கோங்க. செயின் ஸ்டிச் போடுறதுக்காக டயாலஜி பிராண்டில் இருக்க கோல்டு கலர் ஜரி த்ரெட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறப்போ சாரியோட பார்டர் கலர் கோல்டு காப்பர் இதோட ஷேடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜரி த்ரெட்டோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. செயின் ஸ்டிச் போடுறப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் என்ன அப்படின்னா, ரொம்ப குட்டி குட்டியாக போடாதீங்க. லைட்டாக ஸ்பேஸ் தெரிகிற மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா தான் ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணுறப்போ சுருக்கம் இல்லாமல் நீட்டான ஃபினிஷிங்கில் நமக்கு கிடைக்கும். இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செயின் ஸ்டிச் எல்லாம் போட்டதுக்கப்புறமா பேசிக் பார்டருக்கு சுகர் பீடோ 4mm பீடோ எதுவுமே நான் இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்க இந்த 1/4 இன்ச் சைஸில் இருக்க கட் பீட்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணியிருக்க கட் பீட்ஸோட பிராண்ட் ஜாப்லோ மேக்ஸ். த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம நார்மலாக ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி தான் இந்த பீட்ஸை யூஸ் பண்ணியுமே நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். உட்டன் நீடில் எவ்வளோ கட் பீட்ஸ் லோட் பண்ண முடியுமோ நான் லோட் பண்ணிவிட்டு இப்போ சீவிங் த்ரெட்டில் பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கட் பீட்ஸையும் ஸ்டிச் பண்ணுறப்போ குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த கட் பீட்ஸை க்ராஸாக ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டிச் பண்ணுற ஒவ்வொரு கட் பீட்ஸுக்குமே குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்ததை கண்டினியூ பண்ணிங்கன்னா தான் பீட்ஸ் லூஸ் ஆகாமல் இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்க கட் பீட்ஸுக்கு பதில் ஜர்தோசியும் இதே லென்த்தில் கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். ஆல்சோ இந்த டிசைன் ஸ்டிச் பண்ணுறப்போ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்க செயின் ஸ்டிச்சஸ்க்கும் கட் பீட்ஸுக்கும் லைட்டாக கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் தட் கேப்பில் நம்ம த்ரெட்டை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நான் 2mm சைஸில் இருக்க ஒயிட் கலர் ரவுண்ட் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்கள் சாரியில் ஏதாவது டபுள் கலரில் ஷேடு இருக்குது அப்படின்னா அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டோன்ஸ் கலரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பீட்ஸ் கோல்டு கலரில் இருக்கிறதுனால கோல்டு கலர் ஸ்டோன்ஸே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஸ்பார்க்லிங்காகவே தெரியாது. அதனால் ஒயிட் ஸ்டோன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூவை யூஸ் பண்ணி நான் ஸ்டிச் பண்ண கட் பீட்ஸோட அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் போர்ஷனில் குட்டி குட்டியாக டாட் மாதிரி வச்சுக்கிறேன். க்ளூ ஒரு 50% ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்டோன்ஸ் ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் B7000 க்ளூவுமே யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். சப்போஸ் நீங்கள் B7000 க்ளூ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா க்ளூ அப்ளை பண்ண உடனே ஸ்டோன்ஸை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பிகாஸ் B7000 க்ளூ குயிக் ட்ரை ஆகிடும். பட் ஃபேப்ரிக் க்ளூ அப்படின்றது லேட்டாக தான் ட்ரை ஆகும். ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக பேஸ்டிங் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கட் பீட்ஸுக்கு மேலே கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக ஜர்தோசி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஜர்தோசியில் நிறைய டைப் இருக்குது. இந்த ஜர்தோசியோட நேமை நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். கட் பீட்ஸுக்கு மேலே ஜர்தோசி யூஸ் பண்ணி லேசி டைசி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இதுக்காக ஜர்தோசியை 2 டிஃப்ரெண்ட்டான சைஸஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சில் பண்ணிக்கலாம். இன்னொரு சைஸ் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சில் கட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸ் டிசைனில் நான் யூஸ் பண்ணியிருக்க சேம் கட் பீட் தான் நீங்களும் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் சொன்ன ஜர்தோசியோட மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஜர்தோசியை ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி லூஸ் கொடுத்து நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா நீடில் இன்சர்ட் பண்ணுறப்போ நீட்டான ஃபினிஷிங் இல்லாமல் எம்போஸ்டான லுக்கை கொடுத்துரும். அதனால் ஜர்தோசியை கட் பண்ணுறதுக்கு பிஃபோர் ரொம்ப லூஸ் கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் லைட் லூஸ் கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். டெய்ஸி ஸ்டிச் பண்ணுறதுக்காக அசார்ட்டட் நீடில் கிட்டில் வர 12 சைஸ் நீடில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சேம் 12 சைஸ் நீடில் தான் ஹேங்கிங் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்குமே யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் சுகர் பீட்ஸ் எல்லாமே ஈஸியாக இன்சர்ட் ஆகும். ஹேங்கிங் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுற நிறைய வீடியோஸில் நான் நீடிலோட சைஸை மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் நிறைய பேருக்கு இப்போ வரைக்குமே டவுட்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவில் நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன். டெய்ஸி ஸ்டிச் பண்ணுறதுக்காக கட் பீட்ஸோட ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடில் நீடில் டவுன்வர்ட்லேருந்து அப்வர்டில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீடில் ஜர்தோசியை லோட் பண்ணதுக்கப்புறமா எடுத்த பிளேஸ்லேயே அகெயின் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பெட்டல் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண பெட்டல் அப்வர்டில் தூக்கின மாதிரி இருக்கும். அது டவுன்வர்டில் செக்யூர் பண்ணுறதுக்காக நம்ம 1/4 இன்ச்சில் கட் பண்ணி வச்சுருக்க ஜர்தோசியை சென்டரில் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சென்டரில் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறப்போ நம்ம ஸ்டிச் பண்ண எல்லா லேசி டைஸியுமே பார்க்குறதுக்கு ஃப்ளாட் அண்ட் நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். இந்த ப்ளவுஸ் டிசைனில் எல்லா கட் பீட்ஸுக்குமே நம்ம லேசி டைஸி ஸ்டிச் பண்ண போகிறது கிடையாது. லேசி டைஸி போடுறப்போ ஒவ்வொரு கட் பீட்ஸுக்குமே பிட்வீனில் கேப் விட்டுக்கலாம். அந்த கேப் இருக்க பிளேஸில் நம்ம த்ரெட்டை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். இந்த லேசி டைஸி ஒர்க்கை நம்ம நார்மல் நீடில் தான் ஸ்டிச் பண்ண முடியும். ஆரி ஒர்க் நீடில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீட்டான ஃபினிஷிங் கிடைக்காது. தட் ரீசனால தான் நான் நார்மல் நீடில் யூஸ் பண்ணியே ஒர்க் பண்ணியிருக்கேன். டெய்ஸி டிசைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா பெல் பிராண்டில் இருக்க சில்க் த்ரெட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். என்னோட கிளைண்ட் சாரீ கலர் பிங்க் வித் கோல்டு சரி, அதனால் நான் கோல்டு கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களோட சாரீ டபுள் கலர் ஷேடில் இருக்குன்னா அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுற ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட், பில்லியன் நாட் எதுவாக இருந்தாலுமே நான் 4 ஸ்டாண்ட்ஸாக தான் த்ரெட்டை லோட் பண்ணுவேன். நிறைய பேர் 6 ஸ்டாண்ட் 8 ஸ்டாண்ட் கூட எடுக்கிறாங்க. அது உங்களோட சாய்ஸ் தான். பட் 4 ஸ்டாண்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா தான் ப்ராப்பரான ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும்.
நீடில் 4 ஸ்டாண்டா த்ரெட்டை லோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8 லைன்ஸ் மாதிரி கிடைக்கும். நம்ம ஸ்டிச் பண்ண லேசி டைஸியோட பிட்வீன் கேப்ல ரைட் சைடு, லெஃப்ட் சைடு அண்ட் சென்டர் பாயிண்ட்ல லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ண கட் பீட் அண்ட் செயின் ஸ்டிச்சுக்கு பிட்வீன்ல கேப் இருக்கு இல்லையா, அந்த பிளேஸ்ல நான் நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நான் போட்டிருக்க ஃப்ரெஞ்ச் நாட் அண்ட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டோட ரோலிங் பார்த்தீங்கன்னா 3 டைம் நான் ரோல் பண்ணி இன்சர்ட் பண்ணுறேன். 3 டைம் மட்டும் ரோல் பண்ணி இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் ஃப்ரெஞ்ச் நாட்டோட லுக் அப்படின்றதே நமக்கு ரியலாக கிடைக்கும். நீங்கள் 4, 5, 6 இந்த அளவுக்குலாம் ரோல் பண்ணி இன்சர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்க மாதிரி ஃபினிஷிங்கே இருக்காது. நிறைய பேர் த்ரெட் ஒர்க் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா எப்படி என் நாட் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதையும் வந்து பார்த்துடலாம். ஃப்ரண்ட் போர்ஷனில் டிசைன் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரேமை வந்து பேக் சைடாக திருப்பி எடுத்துக்கோங்க. பேலன்ஸாக இருக்க த்ரெட்டை இந்த வீடியோவில் நான் ரோல் பண்ணுற மாதிரி ஒரு லூப்பாக எடுத்துட்டு அந்த ஃபேப்ரிக்கோட கிட்ட வரைக்குமே அந்த நீடில் கொண்டு போய் விட்டுட்டீங்க அப்படின்னா அது லாக் விழுந்துடும். ஒரு லாக் மட்டும் போட்டோம் அப்படின்னா அது கலண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நான் 2 டைம்ஸ் வந்து லாக் போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச் வரைக்குமே நான் கட் பண்ணிக்கிறேன். 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணதுக்கப்புறமா அந்த கட் பண்ண பீஸ் வந்து நமக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக க்ளூ அப்ளை பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அது நல்லா ட்ரை ஆகி ஸ்டிக் ஆகிடும். த்ரெட் ஒர்க் யூஸ் பண்ணி எந்த டிசைன் போடுறதா இருந்தாலுமே என் நாட் போடுறதுக்கு நான் சொன்ன மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். ஸ்லீவோட பார்டர் ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பூட்டாஸ் போட்டுட்டோம் அப்படின்னா ஸ்லீவ் ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். என்னோட கிளைண்ட் ஸ்லீவ்லன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்லீவ் தான். அதனால் பூட்டாஸ் வந்து ரொம்ப மினிமலாக தான் நம்மளால் போட முடியும். ஸோ ஸ்லீவோட சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஸ்லீவோட சென்டரில் இருந்து ரைட் சைட் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் லெஃப்ட் சைடுமே 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் பாட்டமில் ஃபஸ்ட்டு லைன் பூட்டாஸ் மார்க் பண்ண மாதிரி அதே போல் மேலேயுமே மார்க் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பூட்டாஸை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு டிசைனர்ஸுக்கும் ஒவ்வொரு தனி மெஷர்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ இதுதான் என்னோட யூஷுவல் மெஷர்மெண்ட். உங்களுக்கு ஸ்லீவில் இன்னும் நிறைய இடத்துல பூட்டாஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பூட்டாஸ் டிசைன் பண்ணுறதுக்காக டாட் வச்சிருக்க பிளேஸில் 3 mm பீடை ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றியுமே சுகர் பீடை 2 பீடாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒர்க் பண்ண இந்த ஸ்லீவுக்கு கீழே வர சேம் டிசைன் தான் ப்ளவுஸோட நெக்குக்குமே வரும். பிகாஸ் நிறைய பேருக்கு இருக்க மோஸ்ட் ஆஃப் தி டவுட்ஸ் என்னன்னா ஸ்லீவ் அண்ட் நெக்குக்கு ரெண்டுத்துக்குமே வேறு டிசைன் வரும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்க ஸ்லீவ் டிசைன் டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கும் என்கிட்ட இந்த மாதிரி ப்ளவுசஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பரை ஷோ பண்ணுறேன். மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸை கேட்டுக்கோங்க. எஸ்கே ட்ரெண்டி பொட்டிக் பேஜில் இருந்து நமக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறதே ஹேண்ட்மேடாக பண்ணுற இன்விசிபிள் செயின், ஹேர் கிளிப், வாட்ச் பிரேஸ்லெட்ஸ் இதெல்லாமே தான் மோஸ்ட் ட்ரெண்டிங்லேயே போயிட்டுருக்கு. இதே மாதிரி வாட்சஸ் எல்லாம் உங்களுக்கு வியர் பண்ணி போர் அடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் இவங்க கஸ்டமைஸ் பண்ணுற வாட்ச் பிரேஸ்லெட்டில் உங்களுக்கு என்ன கலரில் பீட்ஸ் பிடிச்சிருக்கு, சாம்ஸ் பிடிச்சிருக்குன்னு எல்லாமே சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க அழகாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நியூவாக என்ன டிசைன் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறாங்கன்னு டெய்லியும் இன்ஸ்டா ஸ்டோரியில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை ஷோ பண்ணுறேன். மெசேஜ் பண்ணி என்கொயரிஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஹானா டிசைனர் கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆஃபர். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.